ஜெபம் பண்ண கடவோம். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மகா பரிசுத்தமும் அன்பும் கிருபைகளும் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான காலை ஆராதனை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையிலே எங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்து வல்லவராய் இருக்கிறபடி நாம் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனையில் பங்கு பெறும்படி வந்திருக்கிறோம் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கின்றோம். இந்த ஆராதனை முழுவதும் ஆண்டவர் மத்தியில் எழுந்தருளும்படி பிரசனத்தினால் எங்கள் எல்லாரும் நிறைத்து இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தர வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. கீதம் 91 பாமாலை 57 பாடுவோம். இப்போ நாம் பெத்லகேம் சென்று ஆச்சரிய காட்சியாம். கீதம் 91 பாமாலை 57 பாடுவோம். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். கர்த்தாவே, என்னை தண்டியும், ஆனாலும் நான் அவமாய் போகாதபடிக்கு உம்முடைய கோபத்தினாலே அல்ல, மட்டாய் தண்டியும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியுள்ளவராய் இருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலுமுள்ள இருதயத்தோடே அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக சோத்திரம் செலுத்தவும்
மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்துமாவுக்கும் தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாக இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் பண்ண கடவோம். யாவரும் சேர்ந்து பொதுவான பாவரிக்க ஜெபத்தை ஏறெடுப்போம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வலிவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவளை செய்யாமல் செய்யத்தகாத வேலையை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்வாகிக்குமுள்ள குற்றவாளிகளாய் எங்களுக்கு இறங்கும். தப்புதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்தை நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாக இத்தருணத்தை நாம் செய்கிறவருக்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தம் உள்ளவர்களாக நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியை அருளி செய்ய வேண்டுமென்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றாட அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னைக்கும் உடையவரே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பண்ண பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். God
வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட பொதுவான வேத பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 13 முதல் 19 முடிய. எபேசியர் 1:13 முதல். நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளானபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார். ஆனபடியினாலே கர்த்தராகிய இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலுமுள்ள உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டு இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டுமென்றும் தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டுமென்றும் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்பதே. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட பொதுவான வேதபாடம் வாசித்து முடிந்தது. அவரோடு திருமகன் கண்ணீடம் அனை
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தாவே இரங்கும். கர்த்தாவே இரங்கும். கிறிஸ்துவே இரங்கும். கிறிஸ்துவே இரங்கும். கர்த்தாவே இரங்கும். கர்த்தாவே இரங்கும். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களே, நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனையில் பிரவேசிக்கப்படாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். கர்த்தாவே உம்முடைய இரக்கத்தை எங்கள் காண்பியோ. உம்முடைய இரட்சகர்களுக்கு அருளி செய்யும். உம்முடைய பணிவுடைக்காரருக்கு நீதியை தருப்பியோ. நீர் தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். கர்த்தாவே உம்முடைய ஜனத்தை ரட்சியோ. உம்முடைய சித்தத்தை ஆசீர்வதியும். கர்த்தாவே எங்கள் காலத்து சமாதானத்தை கட்டளை ஏடோ. தேவரீரே அல்லாமல் எங்களுக்காக யுத்தம் செய்வார் ஒருவருமில்லை. பராபரனே எங்கள் இதயத்தை சுத்திகரியோ. உம்முடைய பிரஸ்தாவியை எங்களிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாதேயும். கிறிஸ்து பிறந்த திருநாளுக்கு பின்வரும் முதலாம் ஞாயிறு சிந்தனையின் பொருள் நன்றி நிறைந்த உள்ளம். அனைத்து நன்மைகளுக்கும் ஊற்றும் உறைவிடமான எங்கள் ஆண்டவரே, நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக எங்கள் வாழ்வில் நன்மைகளை செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆண்டு முழுவதும் சுகம் பலன் ஜீவன் தந்து எங்களை வழி நடத்திய உன் பேரன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து வியாதியின் வேளையில் பரம மருத்துவராயிருந்து தாயைப் போல ஆற்றி தேற்றி ஆதரித்து நடத்தினீரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பாவங்களை மன்னித்து பரிசுத்தமாக்கி உம் பிள்ளைகளாய் வாழ வைத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். துதி கனம் மகிமை அனைத்தும் உமக்கே செலுத்துகிறோம். நீர் செய்த நன்மைகளுக்கு என்றும் சாட்சி உள்ளவர்களாய் வாழ்ந்து காட்ட உமது அருள் தந்தருள வேண்டுமென்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தை விரும்புகிறவருமாய தேவனே, மை அறிவதே நித்திய ஜீவன், மை சேவிப்பதே மெய் சுவாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிற அடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களிலும் நின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பலமினால் எங்களை காப்பாற்றி அருளும். சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்குட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும்
உமது பார்வைக்கு நீதியாயிருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உடைய ஆளுகையினால் நடத்திட வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். மகா அதிசயங்களை செய்கிற சர்வவல்லமையுள்ள நித்திய தேவனே, எங்கள் பேராயர்கள் மேலும் ஆயர்கள் மேலும் சபை ஊழியர்கள் மேலும் அவர்கள் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும் உமது ஆரோக்கியம் தருகிற நம்முடைய கிருபையுள்ள ஆவியை அனுப்பி அவர்கள் உமக்கு உத்தம பிரியமுள்ளவர்களாய் நடக்கும்படி ஆசீர்வாதமாகிய பணி அவர் மேல் ஓயாமல் பெய்யச் செய்தள்ளும். கர்த்தாவே, காரிய கர்த்தரும் மத்தியஸ்வரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக இதை கட்டளையிட்டருளும். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்கள் கிருபை அளித்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறவைகளை அருளிச் செய்வேன் என்று வாக்கரில் இருக்கிறேன். கர்த்தாவே, உமது அடியாராக எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களை வேண்டுதலிப்பில் நிறைவேற்றி இம்மையிலே உடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் கட்டளையிட்டருளும். திருமுலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே திருநெல்வேலி திருமடலம் கல்லடிக்குறிச்சி சிஎஸ்ஐ கிறிஸ்து ஆலயத்தின் சார்பாக இந்த ஆராதனை வேளையில் பங்கெடுக்க வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதமும் உங்களோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஒவ்வொரு வாரமும் உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஒவ்வொரு வாரமும் இந்த நல்ல வாய்ப்புகள் ஏற்படுத்தி தருகிற நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமையான ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். எப்படி ஆயிலும் கர்த்தரை நம்ம எல்லாரும் ஆராதிக்க வேண்டும், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை திரளாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய வாஞ்சியோடு தரிசனத்தோடு கூட சாதையா அவர்கள் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே சாதையா அவர்களையும் அவர் செய்து கொண்டு வருகிற இந்த மகிமையான இயேசு ஊழியங்களையும் ஏஞ்சல் தொலைக்காட்சி ஊழியங்களையும் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தனி ஜெபங்களிலே குடும்ப ஜெபங்களில் சாதை அவர்களுக்கு ஜெபிப்போம், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். அது மாத்திரமல்ல, இந்த ஆராதனை வேளைக்கு ஏராளமான தேவைகள் உண்டு. இதை ஒளிப்பதிவு செய்வதற்கு கர்த்தர் உங்கள் உள்ளத்தை ஏவாறு சொன்னால் நீங்கள் தாராளமாக மனமு வந்து தாங்க உங்களை முன்வர உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆலயங்கள் இல்லாத கிராமங்களிலே வயோதிப நிலைமையில் இருக்கின்ற அருமையான பெற்றோர்கள், ஆராதனைக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்ற அருமையான பெரியோர்களுக்கு இந்த ஆராதனை வேலை மிகவும் பயனுள்ளதாக இருப்பது என்று நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன், கர்த்தரை துதிக்கிறேன். ஆக நீங்கள் செய்கிற இந்த உதவியானது இப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆன்மீக ரீதியாக அவர்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று சந்தேகம் கிடையாது. ஆகவே நீங்கள் இதற்காக ஜெபியுங்கள். மற்றும் கர்த்தர் உள்ள தேவைன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக தாங்க முன் வரும்படியாக உங்களை மிகுந்த அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் இந்த ஆராதனை வேளையை தாங்க முன் வந்திருக்கின்ற சென்னை சார்ந்த ஒரு அருமையான ஒரு குடும்பத்தினர், ஓய்வு பெற்ற பேராசிரியர், ஒரு அருமையான குடும்பம், நம்முடைய ஊழியங்களை அதிகமாக நேசிக்கின்றவர்கள், நம்ம ஊழியங்களுக்காக ஜெபிக்கின்ற ஒரு அருமையான குடும்பத்தினர், அநேக சமயங்களிலே நம்முடைய ஊழியத்தை பல வகையில் தாங்குகின்ற அருமையான குடும்பத்தினர். அதற்காக ஆண்டவர் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். தேவன் அவர் கொடுத்த அருமையான மகளுக்காக கர்த்தர் துதிக்கிறேன். அவர் கொடுத்த நல்ல பேராசிரியை பணிக்காக ஆண்டவர் துதிக்கிறேன். கர்த்தர் தாமே அருமையான மகளையும் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. அவருடைய எல்லா தேவைகளையும் பரலோகத்தில் சந்தித்து நிறைவான நன்மையில் நிரப்ப அவளை அன்போடு வாழ்த்துகிறேன். அது மாத்திரமல்ல, அருமையான அவருடைய அன்புக்குரிய சகோதரி திருமதி கிளாடிஸ் சந்தானம் அம்மா அவர்களுக்காக ஆண்டவர் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் தன்னுடைய பிறந்த நாளை காணும்படியான கிருபைகளை தேவன் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் தாமே அருமையான சகோதரி அவர்களையும் அவருடைய எல்லா விதமான காரியங்களையும் ஒரு விதமாய் ஆசீர்வதிப்பாராக. நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீடித்த சுக வாழ்வையும் இந்த குடும்பத்தின் அனைத்து மக்களும் கொடுத்து வழி நடத்துவாராக. சகரிய தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வேதம் சொல்லுகிறபடியே, நம்பிக்கை உடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் தாமே இந்த குடும்பத்திற்கு வேண்டிய எல்லா நன்மைகளும் ஒன்று கூட குறைவில்லாமல் எல்லாவற்றையும் சம்பூர்ணமாய் கொடுத்து வருகிற புதிய வருஷம் ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவர் தாமே அனுகிரகம் செய்வாராக. அது மாத்திரமல்ல, இந்த ஊழியங்களுக்காக பல வகைகளை ஜபிக்கிற உழைக்கின்ற
தாங்குகின்ற உங்கள் அனைவருக்காகவும் ஆண்டவரை துதிக்கிறேன். உங்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் விசேஷமாக இந்த ஆண்டின் கடைசி நாளில் நம்ம எல்லாரும் வந்திருக்கிறோம். இந்த ஆராதனை வேளையிலே நமக்கு துதி ஆராதனை நடத்தும்படியாக அகஸ்தியர்பட்டி சேகரத்திலிருந்து அருமையான சேகர குருவானவர் அல்லது எட்வர்ட் டேனியல் ஐயா நமக்கு வந்திருக்கிறார்கள். கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டு வருகிற ஒரு சிறந்த ஒரு போதகர். நல்ல தாளந்துகளை தேவனவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். அவர்கள் இந்த நாளிலே இந்த துதி ஆராதனை நமக்கு நடத்தி கொடுப்பார்கள். அதைத் தொடர்ந்து ஆண்டவருடைய அருட்செய்தியும் நமக்கு வழங்குவார்கள். நம்ம எல்லாம் ஜெபத்தோடு கூட காத்திருப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். தேவ கிருபை நம் அனைவரோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்திலே உம்மை மனதார தொழுது ஸ்தோத்தரிக்கும்படியாக கர்த்தர் நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற ஆசீர்வாதமான இந்த காலை பொழுதிற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய உன்னத மகிமை எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்ய வேண்டும் என்று தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவரை உம்முடைய நிறைவான பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வதாக. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே எங்கள் துதிகளை, தோத்திரங்களை, ஜெபங்களை உம்முடைய சமூகத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த காலை பொழுதிலும் உலகமெங்கிலும் இருந்து ஏஞ்சல் டிவி தொலைக்காட்சியிலே இந்த ஆராதனையிலே உங்களை இணைத்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஜெபத்தோடு கூட தேவ சமூகத்திலே நாம் காத்திருப்போம். ஆண்டவர் நிச்சயமாக பெரிய காரியங்களை அவர் செய்வாராக. ஆமென். ஒரு சில பாடல்களை நாம் கரங்களை தட்டி நாம் இருக்கின்ற இடங்களிலே ஆண்டவருடைய நாம மகிமைக்காக நாம் பாடுவோம். முதலாவது பாடல், என் இயேசு எனக்காய் யாவையும் செய்து முடித்தார், சிலுவையில் இரத்தம் சிந்தியே மாபெரும் மீட்பை எனக்காக அவர் பெற்று தந்திருக்கின்றார் என்ற பாடலை நாம் யாவரும் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு கூட இந்த பாடலை நாம் பாடுவோமா? தேவ நாம மகிமைக்காக இந்த பாடலை பாடுவோம். கல்வாரி சிலுவிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய பலவீனங்களை எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்த்து விட்டார். இனி இந்த உலகத்திற்கு நான் அடிமை அல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே நான் அடிமை என்று சொல்லி ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார். அந்த அழைப்போடு கூட இந்த பாடலை அவருடைய நாம மகிமைக்காக பாடுவோமா? என் இயேசு எனக்காய் யாவையும் செய்து முடித்தாரே, சிலுவையில் இரத்தம் சிந்தியே நல் மீட்பை பெற்று தந்தார். என் இயேசு எனக்காய் யாவையும் செய்து முடித்தாரே. சொல்லுங்க. சிலுவையில் இரத்தம் சிந்தியே நல் மீட்பை பெற்று தந்தார். மீட்கப்பட்டேன் இயேசு இரத்தத்தினால், சுகமடைந்தேன் அவர் காயங்களால். போக்கினாரே என் பாவக்கரை, நீக்கினாரே என் சாபங்களை. மீட்கப்பட்டேன் இயேசு இரத்தத்தினால், சுகமடைந்தேன் அவர் காயங்களால். போக்கினாரே என் பாவக்கரை, நீக்கினாரே என் சாபங்களை. ஹல்லேலூயா, முற்றிலும் ஜெயம் பெற்றேன். ஹல்லேலூயா, ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றேன். ஹல்லேலூயா, முற்றிலும் ஜெயம் பெற்றேன். ஹல்லேலூயா, ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றேன். ஆண்டவர் என்னுடைய பாவங்களை அவர் மன்னித்ததினாலே அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை எனக்கு அவர் தந்திருக்கின்றார். இந்த மாபெரும் இந்த மீட்பு, இந்த மாபெரும் இந்த ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார்.
மறவேனே அவர் செய்த நன்மைகள், துதிப்பேன் என் வாழ்நாளெல்லாம். சொல்வேனே எல்லோருக்கும் என் கர்த்தர் நல்லவர் என்றே. மறவேனே அவர் செய்த நன்மைகள், துதிப்பேன் என் வாழ்நாளெல்லாம். சொல்வேனே எல்லோருக்கும் என் கர்த்தர் நல்லவர் என்றே. மீட்கப்பட்டேன் இயேசு ரத்தத்தினால், சுகமடைந்தேன் அவர் காயங்களால். போக்கினாரே என் பாவக்கரை, நீக்கினாரே என் சாபங்களை. மீட்கப்பட்டேன் இயேசு ரத்தத்தினால், சுகமடைந்தேன் அவர் காயங்களால். போக்கினாரே என் பாவக்கரை, நீக்கினாரே என் சாபங்களை. ஹல்லேலூயா, முற்றிலும் ஜெய் பெற்றேன். ஹல்லேலூயா, ஜெயத்தின் மேல் ஜெய் பெற்றேன். ஹல்லேலூயா, முற்றிலும் ஜெய் பெற்றேன். ஹல்லேலூயா, ஜெயத்தின் மேல் ஜெய் பெற்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், நாம் இருந்த வண்ணமாக நம்முடைய கண்களை மூடி தேவ சமூகத்திலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிற சகல நன்மைகளுக்காக ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல நன்மைகளை நீ மறவாதே. இந்த ஆண்டு முழுவதுமாய் கர்த்தர் நம்மை அற்புதமாய் காத்து கொண்டார், அதிசயமாய் அவர் நம்மை காத்து கொண்டார். நம்முடைய நீதிக்கு தக்கதாக நம்மை ஆசீர்வதிக்கவில்லை, நம்முடைய பலனுக்கு தக்கதாக நம்மை ஆசீர்வதிக்கவில்லை, நம்முடைய உண்மைக்கு தக்கதாக நம்மை ஆசீர்வதிக்கவில்லை. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தினாலே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் இன்னும் மகிமைப்படுத்துவதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். எல்லாரும் கண்களை மூடுவோம். அல்லேலூயா, 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 ஆமென். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் அவர் சர்வ வல்லவர், அவர் சர்வ வியாபிகராக இருக்கின்றார், அவர் சர்வத்தையும் படைத்த தேவனாக இருக்கின்றார். சர்வ ஞானம் படைத்த ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவராக இருக்கின்றார். அவருடைய வாயின் வார்த்தைகளுக்கு காற்றும் கடலும் அப்படியே கீழ்ப்படுகிறது. அத்தனை சர்வ வல்லமை பொருந்திய ஆண்டவர் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். அந்த பரிசுத்தமான தேவனை, அந்த மகத்துவமுள்ள அந்த ஆண்டவரை இந்த காலை பொழுதிலே முழு மனதோடு, முழு சிந்தையோடு, முழு பலத்தோடு கூட நாம் அவரை ஆராதிக்க வேண்டும் என்று ஆண்டவரிடத்தை எதிர்பார்க்கின்றார். வேதம் சொல்லுகிறது கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் பாடி மகிமைப்படுத்துவோமா? நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், சதா காலங்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன், நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவரை பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ. கடலாழத்திலும் அக்கினி சூளையிலும் உன்னை காத்திடும் பலவானன்றோ. விஷ சர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயம் வேண்டாம் உன் அருகில் நான் என்றுரை செய்தவரை ஆராதிப்போம். ஆவியில் ஆராதனை, என்றுரை செய்தவரை ஆராதிப்போம். ஆவியில் ஆராதனை. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ. ஆறுதல் தர ஒரு வார்த்தை இல்லை, என்ன வந்தாலும் பயமே இல்லை. மாறாத இயேசு உண்டனக்கு, மனது ஒரு போதும் கலங்கவில்லையே. ஏழை எனக்கு அடைக்கலமே, அவர் புயலில் என் கண்மலையே. என்றுரை செய்தவரை ஆராதிப்போம். ஆவியில் ஆராதனை, என்றுரை செய்தவரை ஆராதிப்போம். ஆவியில் ஆராதனை. தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தினுடைய மனிதர்கள் ஒவ்வொரு நாளும் நம்மை காயப்படுத்துவார்கள். நம்மிடத்தில் உள்ள குற்றங்களை மீண்டும் மீண்டுமாக சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு அவர் அகற்றி விட்டார். அந்த பரிசுத்தமான தேவன், அந்த அன்பான தேவன் இந்த காலை பொழுதிலே நம்மை மன்னித்து மீண்டுமாய் அவருடைய பிள்ளையாக சேர்க்கும்படியாக அவர் நம்மை தேடி கடந்து வந்திருக்கிறார். அந்த மகிழ்ச்சியை இந்த காலை பொழுதிலே முழு மனதோடு கூட நாம் கொண்டாடுவோமா? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கின்றார். நிந்தைகள் உன்னை சூழ்கின்றதோ, தம் கரங்கள் என்றும் உயர்ந்திடுமே. நல்வசனத்தின் வல்லமையாய் வல்லவரின் சமூகம் நிறைந்திடுமே. எலியாவின்
தேவன் எங்கே என்ற அற்புதம் நடந்திடுமே. என்றுரை செய்தவரை ஆராதிப்போம், ஆவியில் ஆராதனை. என்றுரை செய்தவரை ஆராதிப்போம், ஆவியில் ஆராதனை. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ. தெய்வ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற அந்த வாழ்க்கையை அவருக்காகவே வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். இந்த உலகத்தின் ஒவ்வொரு நாட்களும் அவருடைய பரிசுத்தத்திற்காக அவர் நமக்கு காட்டிய வழியிலே நாம் நடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்தை எதிர்பார்க்கின்றார். ஆண்டவரிடத்தில் நம்மை முற்றிலுமாக அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, நீ தந்திருக்கிற இந்த வாழ்க்கை நான் உமக்கு என்று சொல்லி அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போமா? உமக்காகவே நான் வாழ்கிறேன், எனக்காகவே நீர் மரித்தீர். உமக்காகவே நான் வாழ்கிறேன், எனக்காகவே நீர் மரித்தீர். என் பாவம் போக்கும் நல் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தீர் என் ஆண்டவா. என் பாவம் போக்கும் நல் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தீர் என் ஆண்டவா. எத்தனை அன்பு என்மேல் என்ன சொல்லி பாடுவேன். எத்தனை அன்பு என்மேல் என்ன சொல்லி பாடுவேன். நான் பாவி என்று அறிந்த பின்னதாகவும் நான் துரோகி என்று அறிந்த பின்னதாகவும் என்னையும் நீர் தேடி வந்தீரையே. லூக்காவில் அந்த சுவிசேஷ புஸ்தகத்திலே 15ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம் 11ஆம் வசனத்திலிருந்து. அந்த தகப்பனுடைய இளைய குமாரன் தகப்பனின் ஆசைகள் எல்லாவற்றையும் அவன் பெற்றுக்கொண்டு தூர தேசத்திற்கு அவன் போய்விட்டான். எல்லாவற்றையும் அவன் இழந்து போனான். எல்லாவற்றையும் இழந்து போனான். தகப்பனுடைய அன்பு இழந்து, எல்லா ஆஸ்திகளை இழந்து தூரமாய் ஓடி போனான். ஆனால் மறுபடியுமாய் அவன் திரும்ப வருவான் என்று சொல்லி அவன் எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்த அந்த பரம தகப்பனின் அன்பு இந்த காலை பொழுதில் உங்களையும் என்னையும் அவர் சந்திக்கிறது. இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரிடத்தில் வருவோமானால் அவர் நம்மை சேர்த்துக் கொள்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். தேவ சமூகத்தில் கடந்து வருமா? பாவியாயிருக்கையிலே எனக்காக மரித்தவரே, பாவியாயிருக்கையிலே எனக்காக மரித்தவரே, கிருபையிலோ என்னை நீதிமானாக்கி அழகு பார்த்தவரே, செய்வேனோ பாவமினி புரிவேனோ துரோகமினி செய்வேனோ பாவமினி புரிவேனோ துரோகமினி. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே பாவத்துக்கு நான் மரித்திருக்கிறேன், ஆண்டவரே உமக்கென்று நான் பிழைத்திருக்கிறேன். மறப்பேனோ உம்முடைய பேர் அன்பை கல்வாரி சிலுவையில் எனக்கு நீர் காண்பித்திருக்கிற எனக்காக உம்முடைய காயங்களை ஏற்றுக்கொண்டிரேன். அந்த பேரன்பை நான் மறப்பேனோ? தேவ சமூகத்திலே
நம்மை முற்றிலுமாக நாம் ஒப்பு கொடுப்போம். மரித்தேனே பாவத்திற்கு, பிழைத்தேனே தேவனுக்கு. மரித்தேனே பாவத்திற்கு, பிழைத்தேனே தேவனுக்கு. எத்தனை அன்பு என்பேன், என்ன சொல்லி பாடுவே. எத்தனை அன்பு என்பேன், என்ன சொல்லி பாடுவே. எத்தனை அன்பு என்பேன், என்ன சொல்லி பாடுவே. பரலோக தேவனே, கல்வாரி சிலுவையிலே நீர் எனக்காக காண்பித்த அந்த உன்னதமான அன்பிற்காக இந்த காலை பொழுதிலே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துறோம் ஐயா. எங்கள் துதிகள், எங்கள் தோத்திரங்கள், எங்களுடைய தியானங்கள், எங்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் ஏற்றுக்கொள்ளும், அங்கீகரித்துள்ளும், ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே எங்கள் தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய பெரிதான கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட நிறைவாக தங்கியிருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வருஷத்தினுடைய கடைசி பரிசுத்த நாளிலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியாக நாம் தேவனுடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கின்றோம். நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் நன்றி செலுத்த ஆண்டவர் நம்மை கிருபையாக அழைக்கின்றார். இந்த நாளிலும் நம்முடைய சிந்தனைக்கென்று நாம் எடுத்துக்கொண்ட வேதவசனம் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து. எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிப்போம் என்று சொல்லி இங்கே பரிசுத்த பவுல் நம்மை அழைக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஒரு அருமையான தேவ பிள்ளையினுடைய வாழ்விலே நடைபெற்ற ஒரு சம்பவத்தை நான் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். லண்டன் மாநகரத்திலே அங்கே ஊழியம் செய்து கொண்டிருந்த மிஷனரி ஒருவர் ஒரு நாளிலே மிகவும் பலவீனத்தோடு இருந்த ஒரு வயதான பெண்மணியை அவர் சந்தித்தார். அந்த வயதான பெண்மணி மிகுந்த பலவீனத்தோடும் பலவிதமான வியாதியோடும் கூட அந்த தாயார் காணப்பட்டார். அவருடைய சரீரத்திலே நோய் முற்றியிருந்தது. கடைசி சில நாட்களை அவர் எண்ணிக்கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த மிஷனரி அந்த பெண்மணியிடத்தும் அந்த வயதான தாயாரிடத்திலே பார்த்து கேட்டார், நான் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டுமா என்று சொல்லி கேட்டார். உங்களுக்கு பண உதவியோ அல்லது பொருள் உதவியோ, உங்களுக்கு நான் ஏதாகிலும் உதவி செய்ய நீங்கள் விரும்புகின்றீர்களா என்று சொல்லி அந்த தாயாரிடத்திலே அவர் கேட்டார். அப்பொழுது அந்த தாயார் இவ்விதமாக பதில் கூறினார், ஐ ஹவ் ஆல் ஐ ரியலி நீட். எனக்கு தேவை உள்ள அனைத்தையும் நான் பெற்றிருக்கிறேன். ஐ ஹேவ் ஜீசஸ் கிரைஸ்ட். என் வாழ்வின் எல்லா தேவையும் இயேசு கிறிஸ்து மட்டுமே. அவரை என் வாழ்விலே நான் பெற்றிருக்கிறேன், வேறு ஒன்றும் வேண்டாம் என்று சொல்லி அந்த தாயார் அந்த பலவீனத்தின் மத்தியிலே நோய் முற்றியிருந்த நேரத்திலும் கூட இவ்விதமாக அவர் கூறினார். இதை கேட்ட அந்த மிஷனரி அவர் சற்று நேரம் திகைத்து போனார். அவர் கூறின அந்த வார்த்தை அந்த மிஷனரினுடைய காதுகளிலே தொனித்து கொண்டே இருந்தது. அந்த வார்த்தைகளை
அந்த மிஷனரி அந்த லண்டன் மாநகரத்தின் பல வீதிகளிலே அவர் எழுதி போட்டார். என்ன எழுதினார்? ஐ ஹாவ் கிரைஸ்ட், வாட் ஐ வாண்ட் மோர். கிறிஸ்து எனக்கு இருக்கும் பொழுது வேறு எதுவும் எனக்கு தேவையில்லை. கிறிஸ்து எனக்கு இருக்கும் பொழுது வேறு என்ன எனக்கு வேண்டும் என்று சொல்லி அந்த மிஷனரி லண்டன் மாநகரத்தினுடைய பல வீதிகளிலே அவர் எழுதி போட்டார். பிரியமான கடவுளின் பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து என்ன? we take everything granted. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற அனைத்து நன்மைகள், நாம் பெற்றிருக்கின்ற ஆசீர்வாதங்கள், இவைகளெல்லாம் என்னுடைய நீதியின்படியும் என்னுடைய பலத்தினாலும் நான் இதை சம்பாதித்திருக்கிறேன் என்று சொல்லி அநேக நேரங்களிலே நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவதற்கு நாம் மறந்து போகிறோம். ஒருவேளை வானத்திலே நட்சத்திரங்களை நாம் தினமும் பார்க்கிறோம். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நட்சத்திரங்களை நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை நட்சத்திரங்கள் வருடத்திற்கு ஒரு முறைதான் நம்முடைய கண்களுக்கு புலப்படுமாகில் நாம் அந்த நாளுக்கு என்று சொல்லி பிரத்யேகமாக காத்திருந்து அந்த நட்சத்திரத்தை காணுவதற்கு நாம் பிரயாசப்படுவோம். அது வானத்தில் எப்பொழுதும் இருப்பதனாலே நாம் அதை குறித்து அதிகப்படியான விருப்பம் கொள்வதில்லை. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் அநேக நன்மைகளை செய்து கொண்டே இருக்கின்றார். ஆகவே நாம் நன்றி செலுத்துவதற்கு நாம் அநேக நேரங்களிலே தவறி போனவர்களாக நாம் காணப்படுகிறோம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்திலும் 18ஆம் வாக்கியத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, எல்லாவற்றிலேயும் நீங்கள் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் என்பதை அவர் சுட்டி காண்பிக்கிறார். நாம் எபேசியர் 5ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்தபடி 5ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனத்திலே அவர் கூறும் பொழுது, திஸ் இஸ் த வில் ஆஃப் காட், இது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. எது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது? ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது என்பதை பிந்தின வசனங்களிலே வாசிக்கும் பொழுது 20ஆம் வசனத்திலே அதை கூறி நிறைவு செய்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே இந்த நாளிலும் நாம் எப்பொழுது ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும், எவற்றிற்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதை நாம் சுருக்கமாக நாம் தியானிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். முதலாவதாக, நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கடந்து வந்த அந்த நாட்களை, பாதைகளை நாம் திரும்பி பார்ப்போம். சங்கீதக்காரன் 103ஆம் சங்கீதத்தின் 3ஆம் 4ஆம் வாக்கியம், இந்த வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, அவர் உன் அக்கிரமங்களை மன்னித்து உன் நோய்களை நீக்கி. இன்னும் சங்கீதம் 147ஆம் சங்கீதத்திலே 1ஆம் வாக்கியத்தில் வாசிக்கிறோம், கர்த்தரை துதியுங்கள் என்று சொல்லி அவர் துவங்குகிறார். எதற்காக கர்த்தரை துதிக்க வேண்டும்? 3ஆம் வசனத்திலே அதை மீண்டுமாக வலியுறுத்தி சொல்லுகின்றார். அவர் உன் நோய்களை குணமாக்கி உன் காயங்களை கட்டி. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த ஆண்டு முழுவதுமாக நாம் கடந்து வந்த எல்லா விதமான பலவீனங்கள், சுகவீனங்கள், ஆபத்துகள், இவைகள் எல்லாவற்றிலையும் கர்த்தர் நம்மை கிருபையாக, அதிசயமாக, அற்புதமாக நம்மை காத்து கொண்டிருக்கின்றார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். யாத்திராகமத்தின் புஸ்தகத்திலே 14ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி அவர் அங்கே கானான் தேசத்தை நோக்கி அவர் பிரயாணப்பட்டு சென்று கொண்டிருக்கின்றார். அவருடைய பிரயாணப்பட்டு செங்கடலுக்கு முன்பதாக நின்று கொண்டிருந்த பொழுது, பின்பதாக பார்வோனும் அவனுடைய சேனையும் இஸ்ரவேல் ஜனங்களை பின்தொடர்ந்து வந்தார்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் இங்கே நாம் பார்க்கின்றோம், ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை மோசையும் அவருடைய ஜனங்களும் பெற்றுக்கொள்கிறார்கள். அந்த செங்கடலை கடந்து போகின்றார்கள். கடந்து போவதற்கு உதவி செய்த அதே செங்கடல், பார்வோனும் அவனுடைய சேனைகளும்
அந்த செங்கடலை கடக்க முற்படும் பொழுது அந்த செங்கடல் அவர்களை மூடிக்கொண்டது. அவர்கள் மாண்டு போனார்கள், அமிழ்ந்து போனார்கள் என்பதை அங்கே நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆகவே யாத்திராகமத்தின் புஸ்தகத்திலே 15ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரையிலும் நாம் வாசிக்கும் பொழுதும் 11ஆம் வசனமும் 18ஆம் வசனம் 21ஆம் அந்த வசனத்தை அங்கே வாசிக்கும் பொழுது அங்கே மோசே கர்த்தரை துதித்து பாடின அந்த பாடல்களை 15ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கே நாம் பார்க்கின்றோம். 20ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். 21ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது மிரியாம் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் என்று சொல்லி அவர் பாடுகின்றதை அங்கே நாம் பார்க்கின்றோம். மோசே கர்த்தரை துதித்து அவன் பாடுகின்றான். யாத்திராகமத்தின் புஸ்தகத்திலே 15ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 1ஆம் வாக்கியத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் என்று அந்த 1ஆம் வசனத்தின் துவக்கத்திலே அவர் கூறுகின்றார். பிரியமான கடவுளின் பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்த நன்மைகளுக்காக நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இஸ்ரவேல் மக்கள் பெற்றுக்கொண்ட அந்த விடுதலை, அவர்கள் பெற்றுக்கொண்ட ஒரு சுதந்திரம், அவர்கள் பெற்றுக்கொண்ட ஒரு ஆசீர்வாதத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே இந்த வருஷத்தினுடைய கடைசி நேரத்திலே நாம் கடந்து வந்திருக்கின்றோம். 12 மாதங்கள் கர்த்தர் நம்மை அதிசயமாய் காத்து கொண்டார். எத்தனையோ ஆபத்துகளை நாம் நிச்சயமாக சந்தித்திருக்க முடியும். எத்தனையோ விபத்துகள், எத்தனையோ பலவீனங்கள். இந்த உலகத்தை ஒருவேளை நம்மோடு கூட துவங்கினவர்கள், இந்த ஆண்டிலே நம்மோடு கூட துவங்கினவர்கள் இந்த நாட்களிலே நம்மோடு கூட இல்லை. ஆண்டவர் கிருபையாக, இரக்கமாக, தயவாக நம்மை காத்து வழிநடத்தி வந்திருக்கின்றார். ஆகவே நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இஸ்ரவேல் மக்கள் பெற்றுக்கொண்ட வெற்றிக்காக, விடுதலைக்காக மோசேயும் இஸ்ரவேல் மக்களும் கர்த்தரை துதித்து பாடினார்கள். அதே மோசேயினுடைய பாடலை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவிலே பெற்றுக்கொண்ட அந்த விடுதலைக்காக அவர்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 15ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வாக்கியம் 4ஆம் வாக்கியத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே மோசேயினுடைய பாடல்கள் பாடப்படுகிறதை 15ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடி, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, தேவரீருடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமுமானவைகள், பரிசுத்தவான்களின் ராஜாவே, தேவரீருடைய வழிகள் நீதியும் சத்தியமுமானவைகள் என்று சொல்லி அவர்கள் பாடி கர்த்தரை துதிக்கிறதை வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகத்திலே அங்கே நாம் வாசிக்கிறோம். பிரியமான கடவுளின் பிள்ளைகளே, நாம் பெற்றுக்கொண்ட விடுதலை நன்மைக்காக இவ்வாண்டின் இந்த கடைசி நேரத்திலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இரண்டாவதாக, தேங்க் காட் பிஃபோர் த பேட்டில். நாம் பெற்றுக்கொள்ள போகின்ற நன்மைகளுக்காக நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த வருஷத்தை ஆண்டவர் கிருபையாக நமக்கு காத்து கொண்டார். வரப்போகிற வருஷத்திலே நாம் சந்திக்கப் போகிற சவால்கள் ஏராளம் உண்டு. நாம் எதிர்கொள்ளப் போகிற பிரச்சனைகள் ஏராளம் உண்டு. நாம் படப்போகிற பாடுகள் ஏராளம் உண்டு. ஆனால் அவை எல்லாவற்றையும் மேற்கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு பலன் தருவார் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு செய்ய போகிற நன்மைகளுக்காக நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பெறப்போகிற நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். யோவான் 11ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம். 41ஆம் வசனத்திலிருந்து 46ஆம் வசனம் வரையிலும் வாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து லாசருனுடைய கல்லறைக்கு முன்பதாக நின்று அவர்
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி அவர் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் அவர் செய்ய போகின்ற அந்த விடுதலை, ஆண்டவர் தரப்போகிற அந்த உயிர் மீட்சி, இவற்றிற்காக பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாகவே கர்த்தருக்கு அவர் நன்றி செலுத்துகிறதை நாம் வாசிக்க முடிகிறது. நாம் வாசிக்கும் பொழுது பழைய ஏற்பாட்டு வேத புஸ்தகத்திலே 2 நாளாகமத்தின் புஸ்தகத்திலே 20ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தரின் மக்கள் யூதா தேவனுடைய பிள்ளைகளாக அறியப்பட்டவர்கள், அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளை சந்திக்கின்றார்கள். அவர்களுக்கு எதிராக சத்துருக்கள் எழும்பி நிற்கின்றார்கள். மோவாபியர்கள், அம்மோனியர்கள், அவர்கள் இந்த மக்களுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு எதிராக எழும்பி நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் யோசபாத் செய்த காரியம் என்ன? 20ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரையிலும் நாம் வாசிக்கும் பொழுது, த ப்ரேயர் அண்ட் த வர்ஷிப், 2 காரியங்களை அவர் செய்கின்றார். 1, ஜெபம் செய்கின்றார். 2, கர்த்தரை துதித்து போற்றி பாடுவதற்கு பாடகர் குழுவை அவர் ஏற்படுத்தி அவர்களை முன்னே அனுப்புகின்றதை அங்கே நாம் பார்க்கின்றோம். தேங்க்ஸ் கிவிங் பிஃபோர் த பிளஸ்ஸிங்ஸ். நாம் பெற்றுக்கொள்ள போகிற நன்மைகளுக்கு நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாகவே நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த அங்கே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் வாசிக்கும் பொழுது 20ஆம் அதிகாரத்திலே 18ஆம் வசனம், 19ஆம் வசனம், 20ஆம் வசனம், 21ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர்கள் கர்த்தரை துதித்து பாடுவதற்கு முன்பதாகவே சத்துருக்கள் அவர்கள் குழம்பி போகின்றார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் அங்கே வெட்டுண்டு அங்கே வெட்டி மடிந்து போகிறதை நாம் 24 வசனத்தில் 25ஆம் வசனம் வரையிலும் வாசிக்கிறோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்ய போகிற நன்மைகள், கொடுக்க போகிற விடுதலை, அவர் தரப்போகிற வெற்றி, அவர் தரப்போகிற சுதந்திரம், எல்லாவற்றுக்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி ஆண்டவரை மகிமைப்படுத்த கர்த்தர் நம்மை அழைக்கின்றார். கடைசியாக, thank God in the midst of battle. நாம் பாடுகளின் மத்தியிலே நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்பது எளிதான ஒரு காரியம். அதைப்போல பெற்றுக்கொள்ளப் போகின்ற காரியங்களுக்காகவும் நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதும் ஆண்டவரை ஆராதிப்பதும் எளிதான ஒரு காரியமாக இருக்க முடியும். ஆனால் தேங்கிங் காட் இன் த மிட்ஸ் ஆஃப் பேட்டில், நம்முடைய பாடுகள் நெருக்கங்களின் மத்தியிலே கர்த்தருக்கு நன்றி செலுத்துவது என்பது அது ஒரு சவால் நிறைந்த ஒரு காரியமாக இருக்கிறது. வாசிக்கும் பொழுது தானியேலின் புஸ்தகத்திலே 6ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனம், 11ஆம் வசனம், 16ஆம் வசனம், இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அந்த பத்திரத்திற்கு கையெழுத்தாக ஆக்கப்பட்டது, அந்த பத்திரத்திலே கையொப்பம் இடப்பட்டது என்பதை அறிந்த பின்பதாகவும் எருசலேம் பலகணிகளை திறந்து அவன் தினமும் செய்து வந்தபடியே 3 வேளையும் அவன் எருசலேம் தேவாலயத்தை நோக்கி கர்த்தருக்கு விண்ணப்பம் செய்தான் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நெருக்கடியான ஒரு காலகட்டம், மிக ஒருவேளை அவனுடைய வாழ்விலே பல விதமான போராட்டங்களை சந்தித்து கொண்டிருக்கின்ற அந்த சூழ்நிலைகளின் மத்தியிலே அவன் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறதை அங்கே நாம் பார்க்கிறோம். யோனாவின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும் பொழுது நாம் 2ஆம் அதிகாரத்திலும் 7ஆம் வசனம் 9ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அவன் மீனின் வயிற்றுக்குள் இருந்து அவன் கர்த்தரை தேடினான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இன்னும் நாம் வாசிக்கும் பொழுது அங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகத்திலே 16ஆம் அதிகாரத்திலே 25ஆம் வசனம் வரையிலும் அங்கே வாசிக்கும் பொழுது அங்கே நாம் பார்க்கிறோம், பவுலும் சீலாவும் அவர்கள் கைகள் கால்கள் கட்டப்பட்டிருக்கின்ற நேரத்திலும்
கர்த்தருக்கு அவர்கள் நன்றி செலுத்துகிறார்கள். நெருக்கடியான இக்கட்டான பாடுகள் நிறைந்த நேரத்திலே நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த ஆண்டவர் நம்மை அழைக்கிறதை அங்கே நாம் பார்க்கிறோம். ஒரு அருமையான தேவனுடைய பெண்மணியை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். ஜோனி எரிக்சன் என்ற அந்த பெண்மணி, அவர் ஒரு விபத்தை சந்தித்தபடினாலே அவருடைய சரீரத்தினுடைய ஒரு பகுதி முழுவதுமாக அது பாதிக்கப்பட்டு போனது, செயல் இழந்து போன ஒரு நிலை. அவர் இவ்விதமாக தன்னுடைய வரிகளிலே இவ்விதமாக அவர் கூறுகின்றார். ஒரு சிறந்த ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்டாக அறியப்பட்டவர், அநேக புத்தகங்களை எழுதினவர், அது மாத்திரமல்ல கிறிஸ்தவ வட்டாரத்திலே ஒரு மிகப்பெரிய எழுச்சிக்கு காரணமாக இருந்தவர். அவர் கூறுகின்றார், கிவிங் தேங்க்ஸ் இஸ் நாட் a matter of feeling thankful, it is the matter of obedience. ஒருவேளை நாம் பார்க்கும் பொழுது நன்றி செலுத்துவது என்பது ஏதோ நன்றி உணர்வு என்று சொல்லி அல்ல. அவர் கூறுகிறார், இட் இஸ் a matter of obedience. இது நம்மை தாழ்த்தி தேவ சமூகத்திலே நம்மை முற்றிலுமாக ஒப்பு கொடுப்பது. அநேக நேரங்களிலே சரீரத்தில் ஏதோ ஏற்படுகிற ஒரு சில விதமான உணர்வு மாற்றங்கள் அல்ல கிவிங் தேங்க்ஸ், நன்றி செலுத்துவது. மாறாக நம்மையே முழுமையுமாக தேவனுக்கு என்று சொல்லி அர்ப்பணிப்பதே உண்மையான நன்றி உணர்வாகும். ஆகவே பிரியமான கடவுளின் பிள்ளைகளே, நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பெற்றுக்கொள்ளப் போகின்ற நன்மைகளுக்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். பாடுகளின் மத்தியிலே, நெருக்கத்தின் மத்தியிலே நாம் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்த நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். வேதத்திலே சில மனிதர்களை குறித்து நாம் பார்க்கின்றோம். லூக்காவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்திலே 16ஆம் வசனத்திலிருந்து அங்கே 21ஆம் வசனம் வரையிலும் அங்கே வாசிக்கும் பொழுது அங்கே நன்றி அவற்றை மறந்து போன நிலையை மீண்டும் மீண்டுமாக அங்கே சுட்டி காட்டப்பட்டிருக்கிறதை 6 முறை சுட்டி காட்டப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. லூக்காவின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனத்தை அங்கே நாம் பார்க்கின்றோம். சிலர் தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் நன்றி தெரிவிப்பதை ஒரு மிகப்பெரிய ஒரு குறைபாடாக, ஒரு மிகப்பெரிய கடமையாக அவர்கள் எண்ணுகின்றதையும் நாம் பார்க்க முடிகிறது. சிலர் மாத்திரமே தங்களுடைய வாழ்க்கையிலே லூக்காவின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரையிலும் வாசிக்கும் பொழுது சிலர் மாத்திரம் அவர்கள் மிக நேர்மையாக, உண்மையாக அவர்கள் உணர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறதை நாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வருஷத்தினுடைய கடைசி நாட்களில் நாம் கடந்து வந்திருக்கிறோம். எப்படிப்பட்ட நன்றிகளை நாம் கர்த்தருக்கு நாம் செலுத்தி கொண்டு இருக்கிறோம்? பாடுகளின் மத்தியிலே நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி கொண்டு இருக்கிறோமா? கடந்து போன நாட்களிலே கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நாம் நன்றி செலுத்துகிறோமா? கர்த்தர் செய்ய போகின்ற நன்மைகளுக்காக நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோமா? நம்மை ஆராய்ந்து பார்க்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். உண்மையாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்மை தாழ்த்தி தேவ சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்பதே உண்மையான நன்றி செலுத்துதல் என்பதை நாம் வேதத்தின் சத்தியத்தின் வழியாக நாம் அறிந்து கொள்கிறோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு எப்பொழுதும் நாம் நன்றி செலுத்துவோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. அர்ப்பணிப்பின் பாடலாக கீதம் 394, கிறிஸ்தவ கீர்த்தனை 360 பாடுவோம். எந்நாளுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே நீ எந்நாளுமே துதிப்பாய். கீதம் 394, கிறிஸ்தவ கீர்த்தனை 360 பாடுவோம். உன்னத நான் செய்த எண்ணில்லா நன்மைகள் யாவும்
ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இது நல்ல ஆசீர்வாதமான வேலைக்காக நன்றியோடு குடும்பி துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர் துதியுங்கள், நல்லவர், அவர் கிருபை என்று முழுவதும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பா ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகள் எத்தனை பெரியதப்பா. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆண்டு முழுவதும் எங்களை கண்மணி போல நீ பாதுகாத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிற நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். யோசபாத் செய்ய போகிற நன்மைகளுக்காக உம்மை துதித்தான், ஸ்தோத்தரித்தான், அற்புதங்களை செய்தான் ஐயா. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கடந்து வர எல்லா பாடுகளுக்கு மத்தியிலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தும் போது, ஸ்தோத்திரம் செலுத்தும் போது நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற என்று எங்களோடு கூட பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் ஒரு புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்க போகிறோம் ஐயா. நாங்கள் நன்றி செலுத்துகிறவர்களாக நாங்கள் எப்போதும் இருக்கும்படியாக எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கற்றுள்ள நன்மைகள் திரளாக ஆண்டவரை நாங்கள் பெற்றுக்கொண்டு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனைகளில் பங்கெடுத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு உம்முடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒருவேளை பலவிதமான பாடுகளுக்கு மத்தியில், கண்ணீர்களுக்கு மத்தியிலும் உமது பிள்ளைகள் இந்த ஆண்டில் கடந்து கொண்டு வந்திருந்தாலும் கூட இப்பொழுது அந்த பாடுகளை சுவாமி, அந்த அழுகையை ஆனந்த களிப்பாக மாற்றுகிற கர்த்தருடைய வல்லமை இந்த பிள்ளைகள் வந்து இறங்கி சுவாமி ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறையா. ஒருவேளை மனிதர்களால் கூடாத ஒரு காரியமாக இருக்கலாம், உமது பிள்ளைகள் பிரயாசப்பட்டு முடியாத ஒரு காரியமாக இருக்கலாம் சுவாமி. ஆனால் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீர் உமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. குடும்ப வாழ்வில் ஏற்படுகின்ற எல்லா விதமான போராட்டங்களும் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் ஆண்டவர் யாரெல்லாம் குடும்பத்தில் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் குடும்பத்தில் மிகுந்த வேதனையை கொண்டு வருகிறார்களோ, அவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்படும்படியாக இந்த குடும்பங்களெல்லாம் குட்டி ஒரு பரலோகத்தை போல மாற உதவி செய்யுங்கப்பா. நாங்கள் புதிய வருஷத்துக்கு சந்தோஷமாய் நாங்கள் போகணும் ஐயா. ஒரு புதியவருடைய ஆராதனை நாங்கள் பங்கு பெறும்போது சந்தோஷத்தோடு ஆராதிக்கும்படி பாக்கியத்தை கொடுத்து கர்த்தர் நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. நீ தந்த கற்பத்தின் கனிகளை ஆசீர்வதிங்கப்பா. இடைய பிள்ளைகள் உம்முடைய ஆண்டவரை ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் திகழ கிருபை தாரும். ஆண்டவரே, படிக்கின்ற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை தாரும் ஐயா. வேலைக்காய் பிரயாசப்படுகிற பிள்ளைகளுக்குடைய எல்லா வாஞ்சைகளும் விருப்பங்களும் அறிந்திருக்கிறதை நிறைவேற்றி கொடுப்பீராக. அயல் நாடுகளுக்காக ஆண்டவர் பிரயாசப்படுகிற பிள்ளைகளுக்கு அங்கு ஜெபிக்கிற ஐயா. பிரயாசப்பட்டு தோல்வியடைந்த நிலைமை ஐயா, ஒருவேளை ஏமாற்றமடைந்த ஒரு நிலைமையில கூட இந்த பிள்ளைகள் காணப்பட்டு கொண்டிருக்கலாம் ஐயா. அது எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மாறிட்டு நாங்கள் ஜெபிக்கிற ஐயா. உமது பிள்ளைகளுடைய கண்ணீரெல்லாம் எங்கள் ஆண்டவர் பார்த்து ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நல்ல வேலை வாய்ப்புகள் உடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்து சரியான பாதையில் நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. திருமணத்திற்கு காத்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிற ஐயா. ஆண்டவர் இந்த ஆண்டு முழுவதும் காத்திருந்தாங்கப்பா. ஆண்டவரை ஒருவேளை அவர்கள் சோர்ந்து போன நிலைமையில் இருந்தாலும் ஆண்டு வருகிற நாட்கள் இந்த புதிய வருடத்தில் இந்த பிள்ளையோட வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அப்படியே கண்ணீரெல்லாம் எங்கள் ஆண்டவர் துடைப்பீராக. அதே போல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, குழந்தை செல்வங்களுக்கு காத்திருக்கிற தம்பதிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அவருடைய எல்லா விதமான பிரயாசங்கள் அறிந்திருக்கிற, வாஞ்சைகள் எல்லாம் அறிந்திருக்கிற, இயக்கங்களை அறிந்திருக்கிறப்பா. இந்த ஆண்டு எப்படியாகிலும் ஆண்டு வருகிற நாட்களில் ஒரு கற்பதற்கனியை கொடுத்து அவளை ஆசீர்வதிப்பீராக. குழந்தை ஆண்டவரே பேற்றுக்காக காத்திருக்கிற அருமையான பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பேறுகாலம் இருக்க அருமையான சகோதரிகளுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கற்பத்தின் கனியை கர்த்தர் பூரணப்படுத்தி சுகப்பிரசவத்தை கட்டளையிடுவீராக. பெரியோர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வயோதிப நிலைமைக்கு அருமையான பெற்றோர்களுடைய கரத்தில் கொடுக்கிறோம். இந்த ஆண்டு முழுவதும் காத்து வழிநடத்தினீரே, ஸ்தோத்திரம் ஐயா. புதிய ஆண்டு ஆசீர்வாதமாக இருக்கணும் ஐயா. நல்ல சுகத்தை பலத்தை தீர்க்க ஆயுசு அவளுக்கு கொடுத்து வழிநடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு குறைவில்லாதபடி நடத்துவீராக. ஆண்டவர் பலவீனத்தினால் ஆண்டு வியாதியினால் கஷ்டப்படுகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். வியாதியின் கட்டுகள் முற்றிலுமாய் மாறுவதாக. பலவீனங்கள் மாறட்டும் ஐயா. சரீரத்தின் உச்சநிலை முதல் உள்ளங்கால் வரை என்னென்ன வியாதினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் முற்றிலுமாய் மாறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. பொருளாதார ரீதியில் கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஐயா. கடன் பிரச்சனைகள் மாறட்டும் ஐயா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். தொழில் தொடங்கி அதை சரியாக நடத்த முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஐயா. வருகிற புதிய ஆண்டவர்களுக்கு ஒரு புதிய ஆசீர்வாதத்தின் ஒரு ஆண்டாக இருப்பதாக. அடைக்கப்பட்ட வாசல்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் திறக்கப்பட்டாங்க ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அது பிள்ளைகள் கைட்டு எல்லா பிரயாசங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக்கி தாரும். அது சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஏழைகள் எளியவர்கள் திக்கற்ற
அனாதைகள், விதவைகள், கைவிடப்பட்ட ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, இந்த ஆராதனை வழி எங்கெங்கு இருந்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் பார்த்து கொண்டிருந்தாலும், பங்கு பெற்று கொண்டிருந்தாலும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் அந்த பிள்ளைகள் மீது அபரிவிதமாய் இறங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஊழியங்களுக்காய் பல வகையில் உதவி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே பேர் பேராக ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாக இந்த நாளிலும் இந்த ஆராதனை வேளை தாங்க முன் வந்திருக்கின்ற சென்னை சார்ந்த இந்த பேராசிரியர் குடும்பத்திற்காக கோடாக கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவர் தாமே இந்த பிள்ளைகள் மீது கண்ணோக்கமாயிருந்து அப்படி எல்லா தேவைகளையும் கற்று சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தேவரீர் கொடுத்த அன்பு மகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அவள் கொடுத்த நல்ல உயரிய நல்ல பேராசிரியர் பணிக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதிலும் உடைய கிருபை நிறைவாய் தங்கியிருந்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். என்னென்ன நன்மைகளுக்காக உடைய அன்பு மகள் எதிர்பார்த்திருக்கின்றார்களோ ஒன்று கூட குறைவில்லாமல் எல்லாவற்றையும் சம்பூர்ணமாய் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி அருமையான உமது பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுத்து கர்த்தர் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. விசேஷமாக அன்புக்குரிய சகோதரி கிளாடிஸ் சந்தான அம்மாவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் தன்னுடைய பிறந்த நாளை காணும்படி கொடுத்த எல்லா கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். வருஷத்தின் நன்மையினால் முடி சூட்டுகிற ஆண்டவர் இந்த ஆண்டு நன்மையினால் நிரப்பப்பட்ட ஒரு ஆண்டாய் காணப்பட கிருபை தாரும். எல்லா பலவீனங்களையும் கர்த்தர் மாற்றும், நல்ல ஆரோக்கியத்தை தாரும். முழு குடும்பத்திற்கு வேண்டிய எல்லா நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆண்டவர் தீர்க்காயுசும் கொடுத்து வழிநடத்த வேண்டுமென்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் நினைப்பதற்கும் விரும்புகிறதற்கும் வேண்டி கொடுகிறதற்கு அதிகமாய் கிரியேச்சிற வல்லமையின்படியே கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த குடும்பத்தின் பிள்ளை அனைவருக்கும் கொடுத்து வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த ஊழியங்களுக்காக யார் யாரெல்லாம் உதவி செய்கிறார் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறார், இதற்காக ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். வருகிற புதிய வருஷம் எங்கள் எல்லாருக்கும் மிகுந்த ஆசீர்வாதமும் மகிழ்ச்சியும் சந்தோஷம் நிறைந்த ஒரு ஆண்டை காணப்பட கிருபைதான். நீ அவ்வாறு செய்த தயவுக்காக கோடாக கோடி ஸ்தோத்திரம். தொடர்ந்து கிருபையை ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருப்பதாக ஆசீர்வதியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களுக்கு பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபை இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களுக்கு பிரசன்னமாக்கி இப்பொழுது எப்பொழுது சமாதான சந்தோஷம் நீடிய சுக வாழ்வு கட்டளையிட கடவர். நிரோகீதமாக கீதம் 396 பாமாலை 82 பாடுவோம். இம்மட்டும் தெய்வ கிருபை அடியேனை இரட்சித்து. கீதம் 396 பாமாலை 82 பாடுவோம்.
பரிசுத்த பிதாவே, இந்த மகிமையான ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். மெய்யாகவே மத்திய எழுந்திரளி உம்முடைய பிரசன்னத்தால் நிறைத்து எல்லாரையும் ஆசீர்வதித்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தொடர்ந்து வருகிற புதிய வருஷம் எங்கள் எல்லாருக்கும் மிகுந்த ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு ஆண்டாக, நன்மையினாலும் கிருபையினால் நிரப்பப்பட்ட ஒரு ஆண்டை காணப்பட கிருபைதார். ஆசீர்வதியும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோட சென்று வாருங்கள்.